நியூ மெம்பர் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் மெம்பர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ் பேஜ் அப்பியர் ஆகும். ஆட் மெம்பர்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பர்சனல் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைப்பில் வந்து ஏ கிளாஸ் மெம்பரா பி கிளாஸ் மெம்பரான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. சப் டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அட்ரஸ் டேப்பில் உங்களோட அட்ரஸ், டோர் நம்பர், அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அப்புறம் என்ன ஸ்டேட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் பின்கோட் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாமினி டேப்பில் ஆட் நாமினி பட்டன் கிளிக் பண்ணி நாமினி நேம், நாமினி ஃபோன் நம்பர், நாமினி ரிலேஷன்ஷிப், அப்புறம் அவங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் நாமினியோட அட்ரஸ் ஃபில் பண்ணி ஆட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் மெனு கிளிக் பண்ணி அதில் பேங்க் நேம், பிரான்ச் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் எம்ஐசிஆர் கோட் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர் ஜாயினிங் ஃபீ ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் என்ன அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வரும். இப்போது குயிக் மெனு கிளிக் பண்ணி ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இப்போது மெம்பர் ஜாயினிங் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வந்து ட்ரான்சாக்ஷன் அப்ரூவல் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப மறுபடியும் மெம்பர் மெனு போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண மெம்பரை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் இங்கே ஷோ ஆகும். தேங்க்யூ.